நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 13வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 59 வரை. கண்டுபிடித்து தீர்த்தல். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். வசனம் 9. குஷ்டரோகம் குணப்படுத்த வேண்டிய ஒரு நோயாக மட்டுமின்றி அது சுத்தப்படுத்த வேண்டிய ஓர் அசுத்தமாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவேதான் இது பாவத்துக்கு ஒப்புமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எபிரேய வேதாகமத்தில் இந்த தொழுநோய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை வெறுமனே குஷ்டரோகத்தை மட்டும் குறிக்காமல் தோலில் ஏற்படக்கூடிய பிற வியாதிகளையும் சேர்த்தே குறிப்பிடுகிறது. இவ்வகை அனைத்தும் ஆபத்தான நோயாகவும் தனிப்பட்ட நபரை மட்டுமின்றி முழு இஸ்ரவேல் குடும்பத்தையும் அழித்துவிடும் என்று எச்சரிக்கிறது. ஆகவே ஒரு நபரிலும் அவனுடைய ஆடையிலும் அது இருக்கிறதா என்று ஆசாரியன் அவனை 7 நாட்கள் தனிமைப்படுத்தி பரிசோதிக்க வேண்டும். இந்த தொழுநோய் வெளிக்காட்டும் காரியங்கள் அனைத்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடியவையாக உள்ளன. ஒரு விசுவாசியினிடத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், நோய்கள், புண்படுத்தும் மனப்பான்மைகள், கோபம், வருத்தம், ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் வெறுப்பு ஆகியவற்றை இந்த குஷ்டரோகம் சுட்டி காட்டுகிறது என்று திருவாளர் ராய் ஸ்டெட்மேன் என்பார் கூறுகிறார். ஆகவே இவை கண்டறியப்பட வேண்டும். மேலும் ஒரு ஆசாரியனால் இவை பரிசோதிக்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி நாம் அனைவரும் ஆசாரியர்கள். பெரும்பாலும் நம்மிடம் இருக்கிற குறைகள், தவறுகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆகவே அவை பிறர் மூலம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். என்னுடைய பார்வையில் நான் நல்லவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறேன். தொழுநோயைப் போலவே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படும் கரும்புள்ளியும் ஆசாரியராகிய பிற விசுவாசிகளால் சுட்டி காட்டப்பட வேண்டும். இவர்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை வேறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் பிறருடைய ஆலோசனைகள், கடிந்து கொள்ளுதல், சுட்டி காட்டுதல் அவசியமாக இருக்கிறது. மேலும் நாம் மற்றவர்களுக்கு ஆசாரியர்களாக செயல்பட்டு அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டும்போது அதை குற்றப்படுத்தும் மனப்பான்மையோடு செய்யாமல் அன்போடும் கனிவோடும் செய்ய வேண்டும். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என கலாத்தியர் 6:1 வாசிக்கிறோம். நம்முடைய நோக்கம் சக விசுவாசியை ஒதுக்கி வைப்பதோ அல்லது அவமானப்படுத்துவதோ அல்ல. மாறாக அவர்களை பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தி முழுமையான சுகத்தையும் மறுரூபத்தையும் பெற்றுக்கொள்ள உதவுவதே ஆகும். குஷ்டரோகத்தை ஆவிக்குரிய வழியில் சிந்தித்து காணும்போது அது ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான். இது சுகமாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. ஒருவேளை குஷ்டரோகத்தினுடைய வடுக்கள் தொடர்ந்து இருக்கலாம். ஆயினும் அதற்காக நாம் கவலை கொள்ள தேவையில்லை. அது காலப்போக்கில் சரியாகிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் தொழுநோய் புள்ளி போன்ற பாவக்கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதா? நாம் உடன் விசுவாசிகளாகிய ஆசாரியர்களின் பரிசோதனைக்கும் விமர்சனத்துக்கும் செவி கொடுக்கிறோமா? அல்லது அவர்களால் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு மூடி மறைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறோமா?